4 மணி ஆகிறது. நேர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வானொலியில ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் இணைந்து கொள்ளுங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு அருமையா இருக்கும். இந்த வார்த்தை பகுதியில், ஆராதனை பகுதிகள் எல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒரு 2 மணிக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். ஆரம்ப ஜெபங்களுக்கு கூடாக, ஆராதனைகளுக்கு கூடாக, வார்த்தை பகுதிகள் ஜெபங்களுக்கு கூடாக நாங்க கடந்து செல்ல கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பியான கிருபையான தேவனே, நீர் பெரியவரும் நல்லவரும் வல்லவரும், உங்களுக்கு அற்புதமானவரும் அதிசயமானவரும், எங்களுக்கு சுகபலத்தை தருகிறவரும் நித்திய ஜீவனை தந்தவருமாயிருக்கிறீர். நித்திய கிருபையுடன் இறங்குகிறவராயிருக்கிறீர். எங்களுக்கு நித்திய வழிக்கு கொண்டு போகிற தகப்பனா இருக்கிறபடினாலே மட்டுமாக இறங்கி எங்களுக்கு அனைத்தையும் செய்து முடித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நீங்க செய்ய போற ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிறீர். அதே போல இந்த சங்கமம் வானொலியை நீர் ஒரு ஆண்டவரே ஒரு திட்டமும் ஒரு தரிசனத்தோட உருவாக்கினீர். அந்த தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவரே நன்மையாய் முடிசூட்டும்படியாக, நன்மையாய் இருக்கும்படியாக, ஜீவ பாதையை காட்டும் ஒரு வானொலியா இருக்கும்படியாக, அநேகர் வந்து இதுல ஜீவ தண்ணீரை உண்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களை எல்லாம் வைத்து இந்த நேரத்துல ஊழியங்கள் எடுத்து பயன்படுத்துகிறபடினால் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதே போல குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆண்டவரே தரிசனங்களோட செய்து முடிக்க ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கிய ஞானங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் மகிமையுமா இருந்தங்களை வழி நடத்துங்க. அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம். தரிசனத்தை நிறைவேற்றுகிறவரே துதிக்கிறோம். தரிசனங்களை காண செய்கிறவரே துதிக்கிறோம். தரிசனத்தில் எங்களை நிலை நிறுத்துகிறவரே துதிக்கிறோம். எங்களுடைய பலவீனத்திலும் பலத்தை தந்து உற்சாகத்தை தந்து ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நீ நிறைவேற்றுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ராஜாதி ராஜாவே, நன்றி கர்த்தாதி கர்த்தரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்க நிறைந்தவர், மகிமையானவர், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவனையா, இரக்க நிறைந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனையா, மத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, மத்துதிக்கிறோம். நன்றி கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், அற்புதங்களை செய்து எங்களுக்கு அதிசயங்களை செய்து எங்களுடைய கண்ணீரை துடைத்து கண்ணீருக்கும் ஆத்துவான் மரணத்துக்கும் எங்களை தப்புவித்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவர். அப்பா துதிக்கிறோம். ரத்தத்துக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே ரத்தத்தின் வெள்ளமினாலே மீட்டுக் கொண்டிருவர், கழுவினர் ரத்தத்தினாலே சுத்திகரித்தவர், நீதிமான மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, நித்திய ஜீவனை ஆண்டவரே பிரவேசிக்கும்படியாக எங்களை எல்லாம் ரத்தத்தினாலே மூடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர். நம்முடைய ரத்தமே எங்களுக்கு ஜெயமா இருக்கிறது. ரத்தத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். ரத்தத்தினாலே சுகபலத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே துதிக்கிறேன். நம்முடைய ரத்தத்துக்காக, நம்முடைய வல்லமைக்காக, எங்கள் மேல் ஆண்டவரே நீர் வைத்த நினைவுக்காக, சிந்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கினீரப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நல்லவரே, நன்றி வல்லவரே, நன்றி அப்பா, நன்றி. எங்களுக்கு ரொம்ப நல்லவராயிருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்து. எங்களுக்கு ரொம்ப நல்லவராயிருக்கிறவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கிருபியானவர், மகிமையானவர், துதிக்கிறோம், சோத்தரிக்கிற இருந்தவரும் இருக்கிறவரும் வர போகிறவருமான ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரையா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி ஆண்டவரே துதிக்கிறோம். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். உம்முடைய கையின் கிரியலுக்காய் நன்றி, உம்முடைய நாமத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையானவரே, துதிக்கிறோம். என் உயிரே ஆண்டவரே துதிக்கிறோம். என் உயிரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன்
சமூகம். ஆண்டவரே நம்புகிறேன் வசனமப்பா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரன் ஆண்டவர். உடைய சமூகத்தை நம்பி வந்த யாரும் வெக்கப்பட்டு போகப்படாத தேவன் ஆண்டவரே. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம். நம்புகின்றேன் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. அப்பா, உடைய வார்த்தையினாலே எங்களை உயிர்ப்பித்தீரே. வார்த்தையினாலே விழுந்து கிடக்கிறவர்களை நிமிந்து நிக்க செய்கிறவரே. உடைய வார்த்தை அனுப்பி கரத்தினாலே கிரிய செய்கிறவரே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் வசனம். நம்புகின்றேன் வசனம் அப்பா. நம்பி வந்தேன் உடைய சமூகம் அப்பா. நம்புகிறேன் உடைய வசனத்தை, விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தின்படி ஆக கடவுளென்று சொல்லி இருக்கிறீங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிள்ளைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் ஐயா வசனம் நம்புவதால், உள்ளமெல்லாம் மகிழுதையா வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. ஆண்டவரே, உங்களோட அருள் வாக்கை நாங்க நம்பி இருக்கிறோம். நீர் சொன்னாலாக, நீர் கட்டளையிட்ட நிற்கும் ஆண்டவரே. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால், தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால், எலும்புகள் ஊரம்பெறும், என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் ஊரம்பெறும், என்னுடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டாரப்பா. எத்தனையோ புயலங்களை சூழ்ந்து கொண்டது எத்தனை வருஷ காலமும். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் இந்த புயல் காற்றை ஓய செய்து, உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே அப்பா, அந்த புயல் எல்லாம் நீர் ஓய செய்து எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையில ஜீவனை தந்து எங்களை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறவரே. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது
உந்தன் அருள் வாக்கு. வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன்கள் பிடித்தார். ஐயா உங்களோட வார்த்தை தானப்பா, வார்த்தையான ஆவியானவர். அந்த வார்த்தையில தானப்பா எங்களை நீர் ஆண்டவரை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில தானப்பா நாங்க நிலைத்திருக்கிறோம். அந்த வார்த்தையினால் தானப்பா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையினால் தானப்பா எங்களை ஆண்டவரே நீர் பரலோகத்துக்கு கூட்டிச் செல்ல மறுபடியும் வரப்போகிறேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன்கள் பிடித்தார். உம்பலையில் பிடிபட்டார், தலைவனாக செயல்பட்டார். உம்பலையில் பிடிபட்டார், தலைவனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. பாதைக்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. அப்பா உங்களோட வார்த்தையினால்தான் அப்பா உலர்ந்த எலும்புகள் உயிரிழஞ்சது ஆண்டவரே. அது காலுண்டு சேனைகளால் நின்றது ஆண்டவர். உடைய வார்த்தையினாலே மரித்தர் லாசர் எழுந்தானே அப்பா ஆண்டவரே. கல்லறை லேகியோனுக்கு நீர் சுகம் கொடுத்தீரே உடைய வார்த்தையினால தானே ஆண்டவர். செங்கடல் பிளக்கப்பட்டது உடைய வார்த்தையினால் ஆண்டவர். எரிக்கு ஆண்டவர் உடைக்கப்பட்டது உடைய வார்த்தையினால் ஆண்டவரே. பார்வோனும் அவன் சேனையும் குதிரையும் குதிரை வீரரின் ரதத்தை ரத வீரரையும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே முறியடித்திர ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தீரே அப்பா உம்முடைய வார்த்தையினால். அக்கினி சமமாய் மேக சமமாய் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே உயிர்ப்பித்தவரே, வார்த்தையின்படி பிறக்க செய்தவரே, வார்த்தையின்படி தரிசனத்தை தந்தவரே, வார்த்தையின்படி எங்களை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவரை நாங்கள் அறியாது இருந்த போதும் உங்களை அறிய செய்தீரே. எங்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களை மாம்ச கண்களை அடைத்து ஆண்டவரே ஆண்டவர் ஆவியின் கண்களை திறந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையானவர், 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 வார்த்தையில கிரியை செய்கிறவரையா உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். யாக்கோபுக்கு எங்களை பிரமாணமாக வைத்திருக்கிறீரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்களை பிரமாணமாக வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுமுடைய வார்த்தையினாலே, உம்முடைய வார்த்தையினாலே. அல்லேலூயா. உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். கண் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. பிரதான மேய்ப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலை மேல். பிரதான மேய்ப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலை மேல். உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாப்பா ஏனோக்கு போல நாங்க எடுத்துக்கொள்ள ஆண்டவரை மோடு கொடுங்க. நடக்கிற அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தாங்க, அந்த கிருபையை தாங்க. எப்போதும் ஆண்டவரை உம்மோட நடக்கணும், உம்மோட மாத்திரம்தாங்க ஆண்டவர் அதிகமான உறவு வைத்திருக்கணும். அந்த அகாப்பி அன்புல நாங்க எப்போதும் நிலைத்திருக்கணும். அந்த அகாப்பி அன்போட உம்மோடு நாங்க நடக்கணும். எங்களை நீங்க கரம் பிடித்திருங்க டேடி. நாங்க கரம் பிடித்தா விழுந்துருவோம் டேடி, அதை விட்டுருவோம் டேடி. அப்ப நீங்க கரம் பிடித்துக் கொள்ளுங்க. உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். நோவா நடந்ததால்
கண்களில் கிருபை கிடைத்ததையாப்பா. நோவாவை போல உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைக்கத்தக்கதான் எங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க. எங்களோட அந்தரங்க வாழ்க்கை, எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, என்னையும் என் சந்ததியை மாற்றுங்க. உங்களோட கண்களை எப்போதும் எங்களுக்கு கிருபை கிடைக்கும். நோவாவுக்கு கிடைத்தது போல உடைய கண்கள்ல அந்த கூடாரத்தில் அந்த பேழைக்குள்ள சேர்ற ஆண்டவரே, அந்த கிருபை குடும்பமாய் சேர்ற அந்த கிருபை கண்கள்ல கிருபை உண்டாக்கணும். உங்களுடைய கண்கள் எங்களுக்கு திறந்துங்களே ஆண்டவரே. பாருமையாவியானவரே, உங்களோட கண்கள் எங்களை திறந்து பார்க்கறதுக்கு என்ன பரிசுத்த குலைச்சலா இருந்தாலும் ஒரு விஷயங்களை கழுவிடுங்க, ஒரு விஷயங்களை மன்னிச்சிடுங்க. முதுகுக்கு பின்னால் எல்லாவற்றையும் எறிந்து போடுங்க ஆண்டவரே. உதைக்கிறேன். நோவா நடந்ததால் கண்களில் கிருபை கிடைத்ததையா. குடும்பமாய் வேலைக்குள் செல்லென்று சொல்லி வெள்ளத்தில் இருந்து காத்தீரையா. எங்களுக்கு எத்தனையோ வெள்ளங்கள் வந்தது, ஆனால் குடும்பமாய் காத்து கொண்டு தேவனை கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ புயல் காத்து, எத்தனையோ வெள்ளங்கள், எத்தனையோ மழைகள், எத்தனையோ பனி புயல்கள் ஆண்டவரே, காடு மேடுகள் ஆண்டவரே, அக்கினி ஆண்டவரே, பள்ளத்தாக்குகள், மரண பள்ளத்தாக்குகள். அல்லேலூயா. குடும்பமாய் வேலைக்குள் செல்லென்று சொல்லி வெள்ளத்தில் இருந்து காத்தீரையா. உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். ஆபிரகாம் நடந்தான் உம்மோடு கூட, சிநேகிதன் என்றழைத்தீர். ஆபிரகாம் நடந்தான் உம்மோடு கூட, சிநேகிதன் என்றழைத்தீர். செய்ய போவதை மறைப்பேனோ என்று தெரிவித்தீருமது திட்டங்களை. அப்பா ஆண்டவரே, ஆபிரகாம் நடந்தான் உம்மோட கூட, அவனை சிநேகிதன் என்று கூப்பிடுறது போல என்னை சிநேகிதியே என்று சொல்லி கூப்பிடுங்கப்பா. என்னை ஆண்டவரை அனுதினம் வந்து என்னை சிநேகிதியே, என் மனவாட்டியே என்று சொல்லி கூப்பிடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல, இந்த தேசங்களுக்குள்ள, எங்களோட குடும்பங்களுக்குள்ள, இந்த சொந்த வாழ்க்கையில நடக்க போகிறது எங்களுக்கு வெளிப்பாடு தாங்க. அந்த வெளிப்பாடு வேணும் ஐயா, அந்த வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே. அந்த வெளிப்பாடு வேணும் என்று சொல்லி துதிக்கிறேன். உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். உண்மையாய் நடந்த ஏசேக்கியா ராஜா விண்ணப்பம் கேட்டீரையாப்பா. உண்மையாய் நடந்த இசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் எங்களையும் உண்மையா இருக்க செய்யுங்க. கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்க செய்யுங்கப்பா. உமக்கு கொஞ்சத்திலேயாவது உம்முடைய ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாதபடி கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்க எங்களை ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, எங்களோட விண்ணப்பத்தை கேளுங்க. உண்மையாய் நடந்த ஏசேக்கியா ராஜா விண்ணப்பம் கேட்டீரையா. கண்ணீரை கண்டு மரணத்தின் நின்று விடுவித்து மீண்டும் வாழ செய்தவரே. ஆண்டவரே, மரணத்தை ஆண்டவரே அப்பா, மரணத்தில் இருந்து அவனை விடுவித்தீரே. அந்த கண்ணீரை கண்டபடினாலே அவனை ஆண்டவரை கண்ணீரை கண்டு ஆண்டவரே, நீர் மகனும் அவனுமா இருக்காத தேவன் ஆண்டவரே, எங்களோட கண்ணீருக்கு பதில் தாங்க, எங்களை விடுவீங்க, மீண்டும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க. உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையானபடியினாலே, நீர் எங்கள் மேல வைத்திருக்க கிருபையாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்களை எல்லாம் இன்னும் மூடி மறைத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, எங்களுக்காக மரித்தவரே அப்பா, துதிக்கிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. அல்லேலூயா. எங்களுக்கு அந்த கடைசி கால அந்த மங்காத அபிஷேகம், உமக்காக வல்லமையா எழும்புகிற அபிஷேகம், சாத்தானை மிதித்து போற அபிஷேகம், மனுஷருடைய எங்களுக்கு வருவிக்கிற கண்ணியை முறிக்கிற அபிஷேகம், ஆண்டவரே எல்லா பாவங்களின் நுகத்தை முறிக்கிற அந்த அபிஷேகம். அல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. ஊற்றுமையே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவு பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவு பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் வல்லமையால் நிரப்பப்படுவார்கள். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீண்ட செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீண்ட செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வருவியுமே. அப்பா, எங்களுக்கு அற்புதத்தின் ஆவி வேணும் ஆண்டவரே. அப்பா, அந்த அற்புதத்தின் ஆவி நாங்க ஜபிக்கிற போதும் பிறருக்கு அந்த அற்புதம் அடையாளங்கள் நடக்கிற ஆண்டவர், அந்த வர்றங்களை நிரப்பப்படுவதாக. அந்த அற்புதத்தின் ஆவி, அந்த அற்புதத்தின் அபிஷேகம், அந்த அற்புதத்தின் அபிஷேகம் உங்கள் மேல, ஊழியக்காரர் மேல், ஊழியக்காரிகள் மேல், மூப்பர் வாலிபர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வருவியுமே. அந்தகார சங்கிலிகள் அறந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. அல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட.
வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. அப்பா, அந்த கடைசி கால அபிஷேகம் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த கடைசி கால அபிஷேகம், எழுப்புதலின் அபிஷேகம் ஊழியக்காரன் மேலும் ஊற்றப்படுவதாக. உன்மேல நாவியை உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றவரே. மூப்பர் வாலிபர் யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமாயிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், மாம்சமாயிருக்கிறவர் மேலும் வல்லமை ஊற்றப்படுவதாக ஆண்டவர். அந்த வல்லமை ஐயா, தேசத்துக்காக செபிக்கிற துறபில நிற்கிற வல்லமை, தேசத்தின் ஒளியா இருக்கிற வல்லமை, தேசத்துக்காக அக்கினியாய் இரவு முழுவதும் காவல்காரராய் நிற்கிற ஊழியமப்பா ஆண்டவரை, ஊழியமப்பா ஆண்டவரை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. என் தேவன் சொன்னாலாகும், கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. அந்த வல்லமையை தந்த தேவனே, அந்த மகிமையை தந்த தேவனே, அந்த கிருபையின் அடையாளங்களை தந்தவரே அப்பா, அந்த ரட்சிப்பின் அடையாளங்களை தந்தவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தவரே, பரிசுத்த நீதியின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை தந்தவரே, நீதியின் வஸ்திரத்தை தந்தவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக வருகிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறவரே, தகுதிப்படுத்தி கொண்டு இந்த திரைச்சிலை கிழித்து ஆண்டவரே எங்களை உமக்குள்ள உட்பிரவேசிக்க எங்களை ஆண்டவரை நடத்தி கொண்டு வருகிறவரே, நடத்தினவரே. ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஜேசையா. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம்பசனம் தியானித்து ஆக மகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கிறீங்க, நீ என்னோட இருந்தால் நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி, எல்லாருக்கும் முன்பா உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. மகத்துவமான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவர். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறீங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறீங்க ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துறீங்க. வீடுகள் எல்லாம் பத்திரப்பட்டிருக்க வேண்டும், பத்திரப்படுத்தி எங்களை எல்லாம் வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் அலங்கங்கள் சமாதானத்தோட இருக்கும் என்று சொல்லி அந்த சமாதானத்தை தந்திருக்கிறீரே. எங்களோட ஸ்தலங்கள் எல்லாம் குறைவில்லாதபடி நீ காண்பா என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி எல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கிறவரை நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண்பாத எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த இந்த கிருபையான ஆசீர்வாதமான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் கிரீடத்தை தந்தவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்க நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தை 1 எங்களுக்கு 24 வசனம் மட்டும் இருக்கு. நாங்க ஒரு விசை தியானிச்சுட்டு இதை பத்திக்குள்ளா கடந்து செல்வோம். பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள்ல அநேக ஞானத்தையும் புத்தியையும் வீடு கண்ட சொல்லி ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தான் அநேக காரியங்களை இது விட்டு விலகணும், இதை பிடிச்சு கொள்ளணும் என்று சொல்லி அறிவையும் புத்தியையும் தந்து ஞானத்தை தருகிற ஒரு வசனம் நீதிமொழிகளா இருக்கிறபடினாலே சாலமோனை ஆசீர்வதித்த அந்த நீதிமொழிகள், சாலமோன் எழுதின நீதிமொழிகள் நாங்கள் தியானம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க எடுத்து ஒரு விசை தியானிப்போம்.
நீதிமொழிகள் 18வது அதிகாரம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். மூடன் மூட ஞானத்திலும் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாயிர ஆற்றை போலிருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு மோதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்கு தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போலிருக்கும். அழிவுக்கு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். தீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கறுக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பார்கள் போல் இருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவு பெற்றுக் கொள்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதரத்துள்ளவன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும், சகோதரனும் அதிக சொந்தமாய் நேசிப்பவனும் உண்டு. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நம்முடைய கிருபையான இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை செபிக்க வைக்கிற ஜெப வீரராக இருந்து செபிக்க வைங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆவியானவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே சபைகள்ல சரி, ஊழியக்காரர் சரி, விசுவாச குடும்பங்கள் சரி, ஆண்டவரே அறிவில்லாதபடி ஞானம் இல்லாதபடி தங்களோட வீட்டை தாங்க கட்ட முடியாதபடி ஆண்டவரே அப்பா இவ்வளவோ சீரழிந்து கொண்டு திரிகிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த நாட்களையும் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரருக்கெல்லாம் தேவனுடைய ஞானத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய ஞானம் அந்த வீடுகள் எல்லாம் உம்முடைய புத்தியினால கட்டப்படும்படியாக எத்தனையோ வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே பிசாசானவன் இடித்து போட்டுக்கான். என்னடா புத்தி இல்ல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள் என்று சொல்லி இருக்கிறீங்க. எத்தனையோ புத்தி இல்லாத ஸ்திரீகள் இருக்கிற குடும்பங்கள்ல ஆண்டவரே வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீர் விழுந்த அலங்கத்தை கட்டுகிற தேவனாய் இருந்து இந்த நாளையில புத்தியுள்ள ஸ்திரீக்கு புத்தியை கொடுத்து கணவருக்கு ஞானத்தை கொடுத்து அந்த குடும்பங்கள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே அந்த புத்தி ஞானம் இல்லாத குடும்பங்கள்ல தானப்பா எத்தனையோ பிரிந்து போயிருக்கிறாங்க. இப்ப பார்த்தாலும் நீ ஒரு வழிய போ, நான் ஒரு வழியில போறேன்னு சொல்ற கதை தானப்பா இந்த நாட்கள்ல இருக்கிறது. எல்லாருடைய குடும்பங்களும் அது ஊழியக்காரா இருந்தாலும் ஊழியம் இல்லாத ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களா இருந்தாலும் இந்த நிலைமையில தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஆன்லைன்ல போய்கொண்டிருக்கிறதப்பா, பேஸ்புக்ல ஆண்டவரே, மெசேஞ்சர்ல, டிக்டாக்ல ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே இந்த குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறது. என்னடா புத்தி இல்ல, கணவர் என்று சொன்னா இவங்க ஆண்டவரே அதை பொறுக்கிறல்ல, பொறுமை இல்லாத காரியம் ஆண்டவரை சிந்தித்து பாக்குறல, ஏன் நாங்க விட்டு கொடுத்து பெற்றுக் கொள்ளக்கூடாதுன்ற காரியம் அவங்களுக்கு தெரிகிறல்ல. ஆனா எல்லாருமே இந்த நாட்கள்ல சீரழிக்கப்பட்டு பிசாசானவனுக்குள்ள பிடிபட்டு ஆக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா
அப்ப அந்த பலைகள்ல ஆண்டவரே பாவம் என்னும் பலைகள்ல, காதல் என்னும் உலக அன்பின் காதல் என்னும் பலைகள்ல சிக்கப்பட்டு குடும்பங்கள் சீரழிந்து போற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே இஸ்திரி ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல நாங்க ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பம் கட்டப்படும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ விதவைகள குடும்பங்கள் கட்டப்பட்டு சாட்சியா இருக்கிறாங்க, ஊழியக்காரரா இருக்கிறாங்க. அதே போல ஆண்டவரே அப்ப எங்களுக்கு தான் இந்த ஞானங்கள் எல்லாம் வேண்டும், எங்களுக்கு தான் இந்த புத்தி வேண்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதுல ஆண்டவரே திருமணத்தை முடித்து கொண்டு புத்தி இல்லாதபடி ஆண்டவரே பொறுமை இல்லாதபடி குடும்பங்களை பிரிந்து ஆண்டவரே கொடுமையான காரியங்களை செய்யறாங்க. இன்னொருத்தி கணவரோட ஓடுறதும் ஆண்டவரே இன்னொருத்தி கணவனை முதிக்கிறதும் ஆவியானவரே இப்படியான ஆண்கள் ஆண்டவரை 2 பொம்பளை வச்சிருக்கிறது கள்ள தொடர்புகள் ஐயா சொல்ல முடியாத காரியம் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஊழியக்காரரும் ஆண்டவரே அப்பா இந்த நாட்கள் அப்படியான வலைகள்ல விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியாமையே விழுந்து கொண்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியாமையே சத்ருவானவன் ஆண்டவரே ஏதம் தோட்டத்துக்குள்ள நுழைந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள் ஐயா இந்த நாளையில கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளையில கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் பரிதபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதால பிள்ளைகள் வருங்கால சந்ததி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வாலிபர்களும் சிறு பிள்ளைகளுமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த குடும்பத்துல நிம்மதி இல்ல, தாய் தப்பனுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல, தாய் தப்பனுக்கு ஒரு நல்ல உறவு இல்ல. ஆனா பிள்ளைகள் ஒரு பக்கம் போய்கொண்டு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வாலிபர்களுக்கு இந்த குடும்பத்தை பார்த்து வாலிபர்களுக்குள்ள டிப்ரெஷன் அப்பா, சிறு பிள்ளைகளுக்குள்ள வியாதி அப்பா, இந்த யோசனை தாய் தப்பன் சண்டை பிடிக்கிற போது இந்த பிள்ளைகளுக்கு பயம் உண்டாகி ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஒரு பெரிய மன அழுத்தங்களை கொண்டு வந்து இவர்கள் என்ன சேர்ந்த நிலையில தெரியாதபடி இருந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சேர்ந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதே தேவனே, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு செய்ய மாட்டீங்களாப்பா? ஒரு முடிவு செய்தவர்கள் எல்லாம் ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே குடும்பமாய் நோவா குடும்பமாய் ஆண்டவரே அப்பா நீ குடும்பமாய் சேர்த்த தேவனையா, குடும்பமாய் தான் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா ஆண்டவரே. அப்ப அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. முப்புரி நூலும் அறாதண்டு ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறீங்களே, முப்புரி நூலும் அறுக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறதேப்பா. அறுக்கிற நிலைமை வந்துட்டுதேப்பா, உலகம் முழுவதும் அறுக்கிற நிலைமையா இருக்கிறதேப்பா. யாரை பார்த்தாலும் நம்ப முடியல ஆண்டவரே. ஒரு கூடாரத்துக்கு இருக்கிறாங்க, ஆனா கணவர் மனைவி பிள்ளைகளா பேச முடியாதபடி சத்ருவன் இவர்களை எல்லாம் ஆண்டவரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இதுக்கு ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும் ஆண்டவர், கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து உலகம் முழுவதும் இப்படி குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். பாரத்தோடு நான் செபிக்கிறேன். குடும்பம் பிரியாதபடி இருக்கும்படியாக உம்முடைய முப்புரி நூலும் இருக்க கட்டுவீராக, அது அறாதபடி கட்டி போடுவீராக. உம்முடைய ரத்தத்தினால வேலி அடைப்பீராக, உம்முடைய பலக்கரத்தினாலே வேலி அடைப்பீராக ஆண்டவர். குடும்பங்களும் நீர் ஆசீர்வதித்து நேசித்தங்களுக்கு குடும்பங்களை தந்துகிறப்பா. வருங்கால சந்ததி எல்லாம் பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கப்பா. வருங்கால சந்ததி எல்லாமப்பா ஏன் அம்மா அப்பா அப்படி இருக்கிறாங்க, நாங்க எங்க போனாலும் என்ன செய்யறாலும் சரி என்று சொல்ற நிலையில கால் போன போக்குல போய்கொண்டு இருக்கிறார்களே. என் தேவனே நீர் இரக்கம் செய்ய மாட்டீரோ, என் தேவனே இரக்கம் செய்ய மாட்டீரோ. பிரிய போற குடும்பங்கள் பிரியாதபடி காத்து கொள்ளுங்க, பிரிய போற குடும்பங்கள் பிரியாதபடி பார்த்து கொள்ளுங்க. கணவர் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண கொடுங்க. அன்பு கூற செய்து ஒருவர் அன்பு கூற சொல்லுங்க. அன்பு சகலத்தை தாங்கும் என்ற வசனம் இவர்கள் அன்பை சகலத்தை தாங்கி ஆண்டவரே அந்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்க. நீங்க இணைத்தத மனுஷன் பிரிக்க கூடாது சொல்ற கட்டளையை மீறாங்களே, கோர்ட் கேஸ் என்று அழைச்சி தெரிகிறாங்களேப்பா. ஆவியானவரே இந்த நாட்கள் ஒரு ஆண்டவரை ஒரு தீர்ப்பு உண்டாக்குவீராக, நீதி செய்வீராக. உங்களுடைய கிருபையின்படி, உங்களுடைய இரக்கத்தின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய நாமத்தின்படி இவர்களுக்கெல்லாம் நீதி செய்வீராக. இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை உமக்குள்ள கட்டப்படுவதாக. ஆண்டவரை யோபுவையும் தன் வீட்டாரையும் ஆண்டவரை சுற்றி வேலி அடைத்தது போல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தது போல ஒவ்வொரு குடும்பங்களையும் சுற்றி வேலி அடைக்கும்படியாக உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய நாமத்தினாலும் வேலி அடைத்து போடுவீராக. உமக்கு பிரியமான குடும்பங்களா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. டிவோர்ஸுக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் மறுபடி எல்லாம் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், எல்லாம் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு
வருவதாக. மறுபடியும் வந்து கணவர் மனைவி கணவராகி வந்து ஆண்டவரை ஒப்புரவாகி வாழ கத்த கிருபை செய்வீராக. குடும்பங்களை கட்டுங்க, குடும்பங்களை கட்டுங்க ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, அப்பா தேவ ஊழியர்களை குடும்பங்களை கட்டுங்க ஆண்டவரே. தேவ ஊழியர்கள் குடும்பங்களை இனிமேலும் விழுந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே பாதுகாக்க வேணுமப்பா. நீர் கட்டாவிட்டால் நாங்கள் கட்டுகிறோம் விருதாப்பா. நீர் காக்காவிட்டால் நாங்க காவலாளி விருதாப்பா. நீங்க காத்துக்கொண்டு நீங்க கட்டுங்கப்பா. உங்களோட நாமம் தூசிக்கப்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. உங்களோட நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்படியான உபத்திரங்கள் வேண்டாமப்பா. குடும்பங்களுக்குள்ள வருங்கால சந்ததியை ஒரு வீசை நினைவு கூறுங்கப்பா ஆண்டவரை. ஒரு வீசை நினைவு கூர்ந்து இந்த குடும்பங்களை கட்டி கணவர் மனைவியாக ஆண்டவரை நீடிய ஆயுள்களோட வாழக்கத்தை கிருபை செய்வீராக. அவர்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை கொண்டு வந்த அந்த சத்துருவானவரை நீர் அழித்து போடுவீராக. அந்த போராட்டத்தின் சத்துருவை நீர் அழித்து ஆண்டவரை சத்துருக்கு பலத்த துருவமாயிருக்கிறீரே. எந்த குடும்பத்தில எல்லாம் ஆண்டவரை கை வைத்திருக்கிறானோ அந்த குடும்பத்துக்கு நீர் பலத்த துருவமாய் இறங்கி கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். பலத்த துருவமாய் இறங்கி கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சபையில நீதிமன்றங்களையும் பரிசுத்தவான்களையும் விசுவாச குடும்பங்களையும் அப்பா உடைய வெளிச்சத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. நித்திய வெளிச்சத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. நித்திய கிருபையினாலே அவர்களை எல்லாம் மூடிக்கொள்ளும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கணவர் குடிச்சிட்டு ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம் இல்லை, மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை, உழைக்கிற பணம் எல்லாம் ஆண்டவரே குடிச்சிட்டு வந்து ஆண்டவர் அந்த குடும்பமே சீரழிஞ்சி பாழாக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதப்பா. ஒரு வீசை கண்ணை நோக்கி பார்ப்பீராக. கண்ணை ஆண்டவரே இவர்கள் மேல உம்முடைய கண்களை பதிய வைப்பீராக. உம்முடைய பலத்த கரத்தினாலே இவர்களை மூடுவீராக ஆண்டவரே. மகிமையானவரே, மகிமையானவரே, உம்முடைய மகிமையில மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த குடிகார கணவரோட இந்த ஆண்டவரை மனைவி படுற கஷ்டங்களை கண்ணோக்கி பார்த்துக் கொள்ளுங்க, கண்ணோக்கி பார்த்துக் கொள்ளுங்க. இந்த குடிகார கணவர் எல்லாம் ஒரு வீசை விடுதலை ஆக்குங்க, விடுதலையாக்கி இந்த ஆண்டவரே மனைவிமாரோட ஒப்புரவாகி சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்து வாழ்ற குடும்பமாய் மாற்றி போடுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய ரத்தத்தின் வெள்ளமினாலே அந்த குடிகார ஆவியை இயேசுவின் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே சுட்டரிக்கிறோம். இதால கணவருக்கு மன அழுத்தம், குடிச்சு அவங்களுக்கு உலகமே தெரியாதபடி சாராயத்தை மட்டும்தானப்பா தெரியும். அந்த மதுபானத்தையும் சிகரெட்டையும் அந்த கஞ்சாவையும் போத பொருள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மனைவி பிள்ளைகள் உலகமே தெரியாதபடி உலகத்தை மறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், குடும்பத்தை மறக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த குடும்பங்களை மறக்க வைக்கிறானப்பா. ஒவ்வொரு ஆண்களையும் எப்படியாப்பட்ட ஆண்களை எல்லாம் இன்றைய நாளையில இயேசுவின் நாமத்திலே விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மனுஷ குமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாக விடுதலை வசனத்தின்படி இந்த நாளையில விடுதலையாக்கப்பட்டு அவர்களை எல்லாம் ஊழியக்காரராய் நிறுத்துவீராக. ஊழியக்காரராய் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் சொன்னாலாக, நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, விடுதலையாக்குங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எங்க இலங்கை தேசத்துல இருக்கிறவர்கள் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரியப்பா ஆண்டவரே, இந்த கள்ள தொடர்புகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. இந்த கள்ள தொடர்பின் நுகங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. ஆவியானவரே முறியடிச்சு போடுவீராக ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல எல்லாம் தேவையில்லப்பா. ஆன்லைன்ல இருந்து ஜனங்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா. கணவர் மனைவியாய் ஆண்டவரே இளம் குடும்பங்கள் வயதானவர்கள் கூட இந்த எப்படியான காரியங்களை பிரிந்து போறாங்களே அப்பா. வயதானவர்கள் கூட பிரிந்து போறாங்கப்பா. வாழ்ந்து பேரப்பிள்ளைகளை கண்டவங்க கூட பிரிந்து போறாங்க. இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராங்க. அது உம்முடைய நாமும் மகிமையே இல்லையப்பா. மகிமைப்படுத்துங்கப்பா. இவர்கள் எல்லாம் மூடி பாதுகாத்து இவர்கள் எல்லாம் குடும்பமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக அப்பா உம்முடைய கரத்துல சோதரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏதாவது மன அழுத்தத்துக்குள்ள போகாதபடி தாய் தகப்பனும் பிரிஞ்சிருந்து ஆண்டவரே தாயிட பாசம் இல்ல, தகப்பனுடைய பாசம் இல்ல, உலகத்து ஜனங்களோட கூடி ஆண்டவரே பொல்லாத மனுஷராய் வளர்றார்களே இந்த வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் அப்பா. இந்த நாட்கள்ல என் தேவனுடைய ஆண்டவரை அன்பு வேண்டும். அப்படியாப்பட்ட வாலிபர்களுக்கு சிறுவர்களுக்கும் என்று சொல்லி சோதரித்து ஜெபிக்கிறேன். இதால ஆண்டவரை வியாதிப்படுறாங்க வாலிபர் சிறு பிள்ளைகள் எல்லாம். தாய் தகப்பன் பிரச்சனை வியாதிப்படுறாங்க ஆண்டவரை. அவர்களுக்கெல்லாம் ஒரு வியாதி வருகிறது கூட. மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க, மன அழுத்தத்துல போறாங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய குடும்பம் அல்லவோ,
உம்முடைய குடும்பம் அல்லவோ நீர் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, என் குடும்பம் பத்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த பத்திரப்படுத்துங்கப்பா கூட குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் அலங்கங்களை எல்லாம் சமாதானப்படுத்துங்கப்பா அப்பா. அந்த வழிகள்ல உண்மை நம்பி நடக்கிற வழியா இருந்தும் குடும்பங்களை வைங்க, வாலிபர்களை வைங்க, சிறு பிள்ளைகளை வைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அறிவிக்கிறேன். உங்களுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து பயன்படுத்துங்க. மன அழுத்தத்தில் உள்ள வாலிபர்கள் பைத்தியங்களை தெரிந்து கொண்டே ஞானிகளை வெட்கப்படுத்த சொன்னீங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எடுத்து பயன்படுத்துங்கப்பா. வலுவான் கையில் உள்ள அம்பா இருக்காதபடி அந்த அம்பை முறித்து போட்டு ஆண்டவரே உமக்குரிய அம்பாய் மாற்றி போடுங்கப்பா. உமக்குரிய அம்பாய் உங்களுடைய வசனத்தை தியானித்து உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிற அம்பாய் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் குடும்பங்களுக்கு இறங்குங்க. இந்த நாட்கள்ல யாரெல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டுறாங்களோ, யாருக்கெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை வருதோ, என் தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்யும்படியாக சோதரிக்கிறேன். என் அப்பாவின் கரம் கிரியை செய்யும்படியாக சோதரிக்கிறேன். அநேக சகோதரிகளை கேட்டா, இந்த கணவர் குடிக்கிறாரு, எங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்களை பிள்ளைகள் நிம்மதி இல்லாம படுக்கிறாங்க, நிம்மதி இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல ஆண்டவரே. ஏசப்பா புரியான கூக்குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறீரே. எத்தனையோ குடும்பங்கள் கூக்குரல் இருந்தாங்க, ஆகாரை போல இருந்து கூக்குரல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் தேவன் இரக்கம் செய்வீராக. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பா ஆண்டவரே நீர் அப்படி செய்வீரன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது அடியப்பா நீர் விசுவாசிக்கிறேன், நீர் செய்வீரப்பா, இரக்கம் செய்வீராகப்பா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வாலிபர்களை நேர்த்தியாய் நடத்துங்க, நேர்த்தியாய் நடத்துங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆண்டவரை கிருபையை கொடுங்க. ஆண்டவரை சிறுபிள்ளைகளுக்கு கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க. கிருபையினால் இவர்களை ரட்சியுங்க, கிருபையினால் இவர்களை வழி நடத்துங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ வாலிபர்களோட வாழ்க்கையெல்லாம் சிதறண்டு போய் கிடக்கிறது, படிப்பு இல்லாம, தாயிடம் என்ற பிரச்சனையால, தாய் குடும்ப சீரழிவால ஆண்டவரை எத்தனையோ பிள்ளைகள படிப்புகள் சீரழிக்கப்பட்டு ஆண்டவரே என்ன செய்யறது தெரியாதபடி அந்த பிள்ளைகள் ஆண்டவரை தடுமாறி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் என் தகப்பன் இறங்குவீராக. இப்படியாப்பட்ட குடும்பங்களுக்கு இறங்குவீராக. இப்படியாப்பட்ட பிள்ளைகள் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அந்த குடும்பங்களை சீர்திருத்த வல்லவர் நீர் ஒருவரே. அந்த குடும்பங்கள் மேல கரம் இறங்கட்டும் என்று சொல்லி சோதரித்தே ஜெபிக்கிறேன் ஐயா. அவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களை கட்டுங்க, குடும்பங்களை கட்டுங்க, குடும்பங்களை கட்டுங்க, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல எங்களோட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சந்ததிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, சென்று வயதிலே கணவரை ஆண்டவரே அப்பா இழந்து போய் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவோ போராட்டத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட விதவைகளுக்கு எல்லாம் உமக்கு சித்தமானால் மறு வாழ்வை கொடுத்து அவர்களெல்லாம் குடும்பமாய் கட்டி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட இருந்து கொண்டு கஷ்டப்படுற விதவைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. திக்கற்றவரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தெருவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களை கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் எல்லாம் சீர் பொருந்தட்டு மும்மோட உமக்குள்ள வந்தால் இப்படியான ஆண்டவரே கஷ்டங்கள், பயங்கள், துன்பங்கள் வராது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வருகையில் அவர்கள் எல்லாம் குடும்பமாய் காணப்படட்டும், குடும்பமாய் காணப்படட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே, உங்களுடைய கிருபையான மகிமையான ஆண்டவரே ஊழியக்காரரு, இந்த ஊழியக்காரருக்கெல்லாம் இப்போது ஆண்டவரே ஒரு வல்லமை வேண்டும். அவர்களுக்கு அநேக பலவீனத்தை கொண்டு வந்திருக்கிறான். ஊழியம் செய்துட்டு வர முடியாதபடி, இருக்காதபடி ஆண்டவரே பலவீனத்தை கொடுத்து அந்த ஊழியங்களுக்கு ஆண்டவரை தொடர்ந்து செய்ய முடியாதபடி ஒரு பலவீனம், ஒரு பலவீனம் இவர்களை தாக்கி கொண்டு இருக்கிறது. அது எல்லாம் ஆண்டவரை இந்த நாளையில நான் புத்திதரை கொடுத்து செபிக்கிறேன், விடுதலை கூடுகிறேன். எந்த ஊழியக்காரர் வியாதியோடு இருக்கிறாங்க அவர்கள் இப்போது சுகம் அடைவதாக, தேவனுடைய கரம் இறங்கி அவர்களை சுகம் கொடுக்கும்படியாக சோதரிக்கிறேன். மறுபடியும் அந்த ஊழியங்களை வல்லமையாய் எழுந்து செய்ய கத்த கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எத்தனை ஊழியக்காரர் ஆண்டவரை மறிக்க போற நிலையில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரை, உயிர்ப்பிப்பீராக. இசைக்கியாவை ஆண்டவரே
அவர கண்ணீரை கண்டு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல இவர்களுக்கும் ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டு இவர்களும் வல்லமையாய் குடும்பத்தோடு இருந்து ஊழியம் செய்து பிரகாசிக்க கர்த்தர் இந்த நிலையில இறங்கும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். இறங்குவீராக. நீர் மன உருக்கத்தின் தேவன், மன இரக்கத்தின் தேவன், இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உங்களுடைய அக்கினி ஜுவாலையாவும் அக்கினியாவும் இவர்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசானுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டுண்டு போவதாண்டு கட்டளை இடுகிறேன். கட்டுண்டு போவதாண்டு கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டு, ரேடியோவில கேட்டுக்கொண்டு அநேகருக்காக நான் ஆண்டவரே, அநேகர் வியாதியோட இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. துன்பத்தோட போராட்டத்தோட இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஒரு வீசை தொட்டு சுகம் கொடுப்பீராக. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வசனத்தின்படி எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எப்போதையெல்லாம் விலகி போவதான்னு கட்டளை விடுகிறேன். விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர். ஒரு சகோதரி வந்து ஜெபிப்பா. அவருக்கு எப்போதும் பார்த்தாலும் அஸ்மா, அவட ஜெபிக்க கூட முடியாதபடி அஸ்மாவா இருக்கிறது. இப்போது அந்த அஸ்மா வியாதி அவ விட்டு விலகுவதாண்டு கட்டளை ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த கடிந்து ஜெபிக்கிற இயேசுவின் மகளை விட்டு வெளியேறு. அதே போல இந்த வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வியாதியை நீர் ஆண்டவரை விலகி போகும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. பொல்லாங்களுடைய நுகம் முறிக்கப்படுவதாக, போராட்டத்தின் நுகம் முறிக்கப்படுவதாக, சண்டைகள் ஆண்டவரே, தொல்லைகள் ஆண்டவரே அப்பா, கஷ்டங்கள், வறுமைகள், வேதனைகளோடு இருந்து செபித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில இந்த நேரத்துல உம்முடைய மகிமையான காரியம் ஆண்டவரே அவர்கள் செய்யப்படுவதாக, அந்த ஆராய்ந்து முடியாத அதிசயம் நடப்பதாக கட்டளை ஜெபிக்கிறேன். திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில திருமணம் உண்டாக்குவதாக, கற்பத்தின் கறிக்காக காத்திருக்க பிள்ளைகள் கத்திரால் வரும் சுதந்திரம் இன்றைக்கு கற்பத்தின் கறி தரைக்கப்படுவதாக கட்டளை ஜெபிக்கிறேன். படிப்புக்காக, கடனுக்காக ஆண்டவரே, கடன் விலை கொடுக்கணும் என்று காத்திருக்காங்க. எப்போது அந்த கடன் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்போது ஆண்டவரே, வீடு வாங்குறதுக்கு காத்திருக்கிற காரியமெல்லாம் எப்போது அந்த வீடு காரியம் ஆண்டவரை சந்திக்கப்படுவதாக, தேவையான சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமம். வேலைகளுக்காக காத்திருக்கிற வேலைகள் இப்போது சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமம். லோனுக்காக காத்திருக்கிற லோன் கிடைக்க கிருபை செய்வீராக ஆண்டவர். அந்த குடும்பம் அமைதிப்படுத்துவீராக, சமாதானப்படுத்துவீராக இந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர். ஹல்லேலூயா. போராட்டம், பிசாசானுடைய போராட்டம் ஆண்டவர் எல்லாம் மறைந்து போவதாக, குடும்பங்கள் அமைதிப்பட்டு சமாதானப்பட்டு சந்தோஷத்தோட இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி சோத்தரித்தை செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, ஜெஸ்லியா குடும்பங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ரீட்டாமாவை ஆண்டவரை ஜெஸ்லியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டுமாக நடத்தி வந்த தேவனுடைய கிருபையின் மகிமையால மூடி மறைத்துக் கொண்டு அவட சந்ததி முழுக்க ஆண்டவர், அவட சந்ததி முழுக்க என் தேவனுக்கு ஊழியம் செய்ற சந்ததியா நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். இவ்வளவு நாள் நீ பாதுகாத்துக் கொண்டு இந்த வானொலியை உருவாக்க இன்னும் பலத்தை, ஞானத்தையும், சுகத்தையும் கொடுத்து இன்னும் அதிகமான ஊழியக்காரர் இடத்துல கொண்டு ஊழியங்களை செய்து தேவ ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரை கிருபை செய்வீராக ஆண்டவரே. மந்தையை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க. இந்த இடத்துல 24 மணித்தியாலும் வந்து ஒவ்வொரு ஊழியக்காரும் வந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருந்து ஊழியக்காரை கொண்டு வந்து ஊழியத்தை செய்ய, இந்த ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே, நீதியத்தை கட்ட கிருபை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக சிறு பிள்ளைகளை கொண்டு வாங்க, ரட்சிக்கப்படாதவர்களை கொண்டு வந்து தாங்க, அநேக வாலிபர்களை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியம் செய்ய கட்ட கிருபை செய்கிறாங்க. ஆனா எல்லாவற்றிலும் அம்மாவை ஆண்டவரை ஜெயஸ்லேயும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கழுவுக்கு சமாய் ஆண்டவரை அவளுக்கு வாழ வயது திரும்பி வரட்டும் ஆண்டவர். அந்த வாழ வயதை திறந்து உமக்கு ஊழியர் செய்து முடிக்க கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. கூடாரங்கள் எல்லாம் சமாதானத்தோடு இருக்க கத்த கிருபை செய்வீராக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்ல, வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு திக்கற்றோர், அனாதைகள், விதவைகள் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களும் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த பிறந்த நாளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கொடுத்துருக்காங்க அவளை நான் ஆசீர்வதித்து வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவர். இவர்களுக்கெல்லாம் நித்திய வெளிச்சமா இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதே போல யாரெல்லாம் திருமண வாழ்க்கையை காண்றாங்களோ இந்த நாளத்துல திக்கற்றோட, அனாதைகள், விதவைகள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை அப்பா, ஊழியக்காரா இருந்தால் இந்த நாளையில அவரோட கூட நான் ஆசீர்வதி செபிக்கிறேன் அப்பா, ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, இவர்களுக்கு நித்திய வெளிச்சமா இருந்து ஒரு வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு இனிமேலும் இவர்கள் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பொல்லாங்கனும் தொடாதபடி இவர்களை கிருபையா நேசித்து வழி நடத்தும்படியாக சோத்தரித்தை செபிக்கிறேனையா, ஆசீர்வதிக்கிறேனப்பா. நீதிமானுடைய சந்ததி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேனப்பா. பனியை போல செழிப்பாக கட்ட கிருபை செய்வீராக, நீவோல்ல கேதுரை போல வளர செய்வீராக ஆண்டவரே. நீதிமான் சந்ததிய அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகர மைமேலா செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக உதவின எபினேசரே, இனிமேலும் உதவி செய்வீர் என்று விசுவாசத்தை செபிக்கிறேன் ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பங்களையும் கூட ஆண்டவரே இந்த வண்ணமாய் ஆண்டவரே அப்பா பனிய போல ஆண்டவரே செழிப்பாக்கி லீவ் உள்ள கேதுரு பேர் வளர செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிற முழு சந்ததியும் ஆண்டவர் ஊழியக்காரன் இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த ஒரு மணித்தியாலத்தையும் எனக்கு ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் அப்பா. என்னுடைய பலவீனம் எவ்வளவு இருந்தாலும் ஆனாலும் ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு நீ உற்சாகத்தை தந்து ஆவியானவர் உம்முடைய ஆவிக்குள்ளே என்னை நடத்தினபடினாலே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரோட நான் விதைக்கிற ஒவ்வொரு காரியத்தை கம்பீரத்தோட நான் அறுபடியாய் செல்ல கட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேனப்பா, நன்றி செலுத்துகிறேனப்பா. அநேக ஊழியங்களை இன்னும் செய்து முடிக்க கட்ட கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேனப்பா. இனி வர போற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீர் கிருபையாய் நேசித்து ஆசீர்வதித்து அவர்களை இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையில நிரப்பும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையில நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் கிருபையுமா இருந்தவங்க எல்லாம் வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் தாமே என் சுபத்தை ஆமண்டு மாமேன் கேட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்தி துதி கன மகிமையெல்லாம் செலுத்தி செபிக்கிறேன். சுபம் கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் அம்மா. அம்மா பிரைஸ் லார்ட். ரீட்டம்மா பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே நன்றி சார். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட் ரீட்டம்மா. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். இரக்கமும் கிருபையுமாய் இருக்கிறவரை நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ நல்லவர் வல்லவர் அப்பா, அதிசயமானவர் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கிருபையானவர் ஐயா நமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் லார்ட் அம்மா. நான் கதைக்கிற கேக்குதா? பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஆமென், ஆமென். இதுவரை நேரம் இணைந்து இவங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து அவங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோமோ கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலே ஜெப வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். God bless you. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேலேருந்து இணைந்து இவங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் பாஸ்டர் போல் லூயிஸ் கரனுக்காக ஆயத்தமாவோம். அதுவரையும் பாடலோடு இணைவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 11:59. பாடலோடு இணைவோம். ஊழியர் இணைவார். ஆமேன்.
Ellie ist angekommen jetzt. Ja, aber Teil ist von Morgen Abend. ja, und die Ellie, 29. Die fliegen nicht, die bleiben ein paar Tage. Ellie bleibt ein paar Tage. Ja. Er ist die Hallo. Das Programm ist angefangen. Hallo. This is connection is not clear. Hello? Hello? Praise the Lord, brother. அப்படி நின்று கொள்ளுங்க பாஸ்டர். Okay, okay.